வசந்தம் வேண்டும், செல்வம் வேண்டும், தனமும் பணமும் பெருக வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? அப்படின்னா வசந்தம்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவை பாருங்கள். மார்ச் 19 இருந்து மார்ச் 27 வரைக்கும் வசந்த நவராத்திரி, இதை வராகி நவராத்திரி என்றும் சொல்வார்கள். ஆண்டுக்கு 12 நவராத்திரிகள் வருகிறது. தீபாவளிக்கு முன்னாடி வரக்கூடிய நவராத்திரியைத்தான் நிறைய பேருக்கு தெரியும். கோயில்களிலும் வீடுகளிலும் மிக பிரம்மாண்டமாக கொண்டாடுவார்கள். ஆனால் வசந்த காலத்திற்கு பிறகு, அறுவடைக்கு பிறகு தெய்வத்திற்கு நன்றி தெரிவிப்பதற்காகவும், சத்ரு சம்காரம் செய்த தாயை நன்றி தெரிவித்து எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண கஷ்டம், கடன் கஷ்டம், நோய் கஷ்டம், எதிர்மறை கஷ்டங்களையும் நீ சத்ரு சம்காரம் செய்து எங்கள் வாழ்வில் வளத்தை தா என்று கொண்டாடக்கூடிய ஒரு தெய்வீகமான நாள்தான் இந்த 9 நாட்கள். நவராத்திரியை பொறுத்தளவுக்கு மகாலட்சுமியும் சரஸ்வதியையும் துர்க்கையும் நாம் வழிபடுவோம். வசந்த நவராத்திரியை பொறுத்தளவுக்கு லலிதா பரமேஸ்வரி தாயை 9 நாளும் நாம் வீட்டில் ஒரு சிறு கும்பத்தில் வைத்து தாயை அழைத்து எங்கள் வீட்டில் நிறைந்திருங்கள், நினைத்திருங்கள், சகல செல்வங்களையும் வாரி வழங்குங்கள் என்று வழிபட வேண்டிய ஒரு தெய்வீகமான ஒரு நன்னாள். இந்த பதிவை எப்போ பார்க்குறீங்களோ, மார்ச் 19 27 எப்போ பார்க்குறீங்களோ அப்போ இருந்து உங்கள் வீட்டில் மாலையில் ஒரு தட்டில் பச்சரிசியை பரப்பி, சென்டரில் ஒரு சொம்பில் தண்ணீர், பன்னீர், பச்சை கற்பூரம், ஏலக்காய், ஒரு எலுமிச்சம்பழம் உள்ளே வச்சு கொஞ்சம் மஞ்சளும் உப்பும் போட்டு மேலே ஒரு முழு தேங்காயில் மஞ்சள் தேய்ச்சி ஒரு பெருசாக காசை ஒட்டி உங்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஆபரணம் வச்சு அவங்களுக்கு முன்னாடி தினமும் மாலை 9 நாளும் ஒரே கும்பமே வச்சுக்கலாம். தினமும் மாலை குத்து விளக்கு 2 அல்லது ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி ஏதோ ஒரு இனிப்பு பிரசாதத்தை வைத்து ஓம் ஸ்ரீம் க்ளீம் லலிதா பரமேஸ்வரியே நமோ நம என்கின்ற மந்திரத்தை நீங்கள் 108 முறை ஜபம் செய்து கற்பூரமும் ஆரத்தியை காமித்து விட்டு வீடு முழுவதும் நல்ல சாம்பிராணியை தெய்வீகமாக போட்டு விடுங்க. நீங்கள் சொன்ன மந்திரம் ஒரு சூட்சமமான ஒளியாகவும், இந்த சாம்பிராணி சூட்சமமாக ஒரு தெய்வீக ஆற்றலையும் கொடுத்து உங்களுக்கே தெரியாமல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான கஷ்டங்களையும், நஷ்டங்களையும், கடன்களையும், பணத்தடையும் சரி செய்யும். அதற்கப்புறம் வடக்கு திசையில் அந்த இனிப்பை தூவி விட்டுட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இனிப்பை கொடுங்க. முடிஞ்சால் தினமும் ஏதோ ஒரு இனிப்பை வீட்டில் செய்து இந்த வழிபாட்டை செய்வதன் மூலமாக வளமும் நலமும் பெருக்கும். இதோடு சேர்ந்து மகாலட்சுமி அஷ்டகத்தை சொல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. பயன்படுத்தி பாருங்கள், வளம் நிச்சயமாக கிடைக்கும். இந்த நாட்களே தெய்வத்தை, செல்வத்தை நோக்கி என்னை செழிப்பாய் ஆக்கித்தா தாயே என்று வேண்டக்கூடிய நாட்கள். வேண்டுங்கள், வேண்டியதை தருவாள் லலிதா பரமேஸ்வரி. உங்களுக்கு தர வேண்டுமென நானும் பிரார்த்திக்கின்றேன். வாழ்க, பயன்படுத்தி வளம் பெறுங்கள். 9 நாள் கழிச்சு அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை வீடு முழுவதும் தெளித்து விடுங்கள். துளசி செடியில் விடுங்க. அற்புதமும் தெய்வமும் உங்கள் வீட்டில் நிறைந்திருக்கும், நிலைத்திருக்க வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. ஒவ்வொரு நாளும் இந்த தாயோட வெவ்வேறு விதமான சூட்சமமான வடிவத்தையும் மந்திரத்தையும் நான் அடுத்தடுத்த நாளில் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். காத்திருங்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வரும் ஞாயிற்றுக்கிழமை மதுரை வர இருக்கின்றேன். மதுரை அன்பர்கள், நண்பர்கள் என்னை தனிப்பட்ட முறையில் சந்திக்க, கொங்குண சித்தரின் கல்பத்தரு பயிற்சியில் கலந்து கொள்ள கீழக்கக்கூடிய தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். குருவருள் பெற, குலதெய்வ வசியம் ஏற்பட, வீட்டில் உண்மையாய் நேர்மையாய் உழைத்த உழைப்பின் மூலமாக செல்வ செழிப்பில் பெரிய அளவில் வெற்றி பெற கல்பத்தரு பயிற்சி உங்களை வழிநடத்தும். குரு தீட்சை, குபேர தீட்சையுடன் கொங்கண சித்தரின் கல்பத்தரு மார்ச் 22 மதுரையிலையும் மார்ச் 29 கோயம்புத்தூரிலும் நடைபெற இருக்கின்றது. கலந்து கொண்டு வளம் பெறுங்கள். ஏப்ரல் 1 பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு சிறப்பு வேல் தந்திர பூஜை, அதோடு சேர்ந்து தெய்வீகமான சத்யநாராயண பூஜையும் செய்து திருச்செந்தூர் முருகனின் ஒரு தெய்வீகமான சத்ரு சம்கார மேடையை பூஜையில் வைத்து அனைவருக்கும் தர இருக்கின்றோம். உங்கள் பேரையும் சங்கல்பம் செய்யுங்கள். ஏப்ரல் 5 இலங்கை வர இருக்கின்றேன். இலங்கை அன்பர்கள், நண்பர்கள் என்னை சந்திக்க பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள கீழக்கக்கூடிய தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத ஆனந்த பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.